உடல்நலக்குறைவால் உயிரிழந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஏபி பரதனின் உடலுக்கு டெல்லியில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். ஏபி பரதனின் இறுதிச் சடங்குகள் டெல்லியில் உள்ள நிகாம்பாத் மின்மயானத்தில் இன்று நடைபெறவுள்ளது. உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பரதன் நேற்று முன்தினம் இரவு காலமானார். ஏபி பரதனின் உடலுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு, தமிழக மாநில தலைவர் ரா முத்தரசன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிய கட்டமைப்பை பற்றியும் மத வேற்றுமைகளை பற்றியும் நன்கு புரிந்து பல ஆய்வு நூல்களை எழுதியிருக்கிறார். ஆதிவாசிகளுடைய இந்திய ஆதிவாசிகள் வாழ்க்கை எப்படி பிரிட்டிஷ் ஆதிபத்தியத்தால் அழிக்கப்பட்டது என்பதை கூட ஆய்வு நூலாக அவர் எழுதியிருக்கிறார். கடைசியில் ஈழத்தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் குரல் கொடுத்தவர். அவை சமுதாயத்தில் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் சிறந்த அனுபவம் உள்ள ஒரு பயிற்சி பெற்ற ஒரு அறிஞர் என்ற முறையில் அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாததாகவும் அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவருக்கு தமிழ்நாட்டு குழுவின் சார்பிலும் தமிழ் மக்களின் சார்பிலும் மிக வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறோம். தேச மக்களுடைய நலன், முன்னேற்றம், ஒற்றுமை இதை கருத்தில் கொண்டு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அவருடைய மறைவு என்பது மிகப்பெரிய பேரிழப்பாகும். தொழிலாளி வர்க்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்திற்கும் அடித்தட்டு மக்களுக்கும் இடதுசாரிகளுக்கும் மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இந்திய திருநாட்டினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் மறைந்த ஏபி பரதன் அவர்கள் கடின உழைப்பால் இயக்கத்தினுடைய உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து மக்கள் பணியும் இயக்கப் பணியும் மிகச்சிறந்த முறையிலே செய்தவர். தன்னுடைய இறுதி மூச்சு வரை ஏழை எளிய மக்களுடைய உயர்வுக்காகவும் தொழிலாளருடைய வாழ்விற்காகவும் பாடுபட்டவர்.